எனக்கு சைஸான டாக்ஸ் பிடிக்கும். அதனால நம்ம நிறைய கிரேடன்ஸ் வச்சுருக்கோம். கிரேடன்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, வைல்டு போர் ஹண்ட் பண்ணுறதுக்கு வச்ச டாகு. ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. பட் என்னோட பிளட் லைன்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவ் பிளட் லைன்ஸ். பட் வீட்டுக்குள்ளே அக்ரெசிவாக இருப்பாங்க. வெளியே வந்தாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த ஜெயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சைஸ். என்கிட்ட இருக்க எல்லா டாக்ஸுமே ரொம்ப பெரிய சைஸில் இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் டாலஸ்ட் டாக் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ அதோட ப்ராஜனிஸ் தான் நான் ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஷோஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஆல் ஓவர் சவுத் இந்தியா நம்ம கவர் பண்ணுவோம். பர்டிகுலர்லி கிரேடன். நான் இப்போ வந்து வேறு ப்ரீட்ஸு அந்தந்த குரூப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற ப்ரீட்ஸும் நம்ம ஷோ பண்ணுறது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் பாயிண்டர், முதல் ஹவுண்டு, டேஷன்ஸ், இப்படி வேறு ப்ரீட்ஸ் அந்த ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு ஷோ பண்ணுறோம். நம்ம ஷோ பண்ணும்போது தான் அந்த ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ரீட் எடுக்கிறோம், அந்த ப்ரீடோட ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி படிக்கிறோம். கிரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது கம்ப்ளீட்லி அமெரிக்கன் ஸ்டைல் டாக்ஸு. அமெரிக்கன் ஸ்டைல் டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷோஸ்க்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். யூரோப்பியன் டைப்ஸ் டாக்ஸ் இருக்குது இந்த கலர்ஸ்லலாம். அது வந்து ஷோஸ் பண்ண முடியாது, பெட் டாக்ஸாக வச்சுக்கலாம். அதில் நிறைய ட்ரூலிங்ஸ் இருக்கும், ஜெனட்டிக்கலி இது ஆர் வீக். அதனால் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே அமெரிக்கன்ஸ் ஷோ பண்ணுற டாக்ஸ். பர்டிகுலர்லி ஃபான்ஸு, பிரிண்டில், பிளாக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கிரேடியன்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி ரேப்பிட் க்ரோத் இருக்க டாக்ஸ். 3 to 13 months வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு டாக். ஸோ இப்போ யார் கிரேடியன் வளர்த்தினாலும் இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அவங்களோட போன்ஸை வந்து ரொம்ப கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். ஜெனட்டிக்கல் வைஸ் அவங்க பெரிய ப்ரீட்னாலும் இம்யூன் சிஸ்டம் வந்து டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம எப்பயுமே அவங்க மேலே ஒரு காஷியஸ் வச்சுக்கணும். சாப்பிட்ட வச்ச பிறகு விளையாட விடக்கூடாது, ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டாலுமே ஸ்லிப் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்களோட ஹைண்ட் ஆங்கிள்ஸ், அவங்களோட போன்ஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சாப்பிட்றப்ப வச்சுட்டு வெளியே விட்டு விளையாட விடுறது பார்த்துக்கணும். ப்ளாட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம கரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணணுன்னா நம்ம சாப்பிட்ட பிறகு அவங்கள வெளியே விளையாட விடக்கூடாது. ரொம்ப பெரிய ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கக்கூடாது இந்த ப்ரீட்ஸ்க்கு. வாக்கிங் தான் ஹையஸ்ட் ஒர்க் அவுட்டே. ஷோ பண்ணுற டாக்ஸுக்கு அந்த ஒரு யார்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங், தலை நாய்க்கு ஸ்விம்மிங் தேவைப்படும், ஹைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டாக்ஸை நீங்கள் வந்து ஸ்விம்மிங்ஸ் கொடுக்கலாம். எல்லா டாக்ஸுக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் செஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு ட்ரைனிங் தேவைப்படும். அந்த ட்ரைனிங் வந்து அந்த டாகுக்கு தேவைங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் ட்ரைனிங்கே கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 96 வந்து நான் ஒரு கிரேடின் வாங்கினேன். கிரேடின்னா கிராஸ் கூட இல்லை, பியூர் கண்ட்ரி டாகை கிரேடின்னு சொல்லி ஒரு ஹார்லிக்வின் வாங்கினேன். இப்போ அது ஒரு 6-7 months கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இது கிரேடின் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் லேட்டரான் நான் அதை ரியலைஸ் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு ஒன் ஆஃப் த பிக் ப்ரீடர் அவரை அப்ரோச் பண்ணி அங்கேருந்து ஒரு பப்பி கிடச்சிது. அதுலேருந்தே எனக்கு ஒரு க்ரேஸ் இதை ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அப்போவே ப்ரீட் பண்ணோம். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் அதை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பண்ணோம். ஒரு 10-11 years வந்து பெட் இண்டஸ்ட்ரி மட்டும் தான், நம்ம ஷோஸ்லலாம் இல்லை. அப்புறம் நார்த்துலேருந்து ஒரு டாக் எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு சிசி முடிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருந்தோம். அப்போ அந்த டாக்லேருந்து தான் என்னோடய ஷோ கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஹேண்ட்லர்ஸ், ட்ரெயினர்ஸ் இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு ஷோ. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவே இந்த டேன் ஸ்பெஷாலிட்டி ஷோன்னு ஒரு நடக்கும், டேனுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஷோ. அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா நான் பெஸ்ட் இன் ஷோன்னு ஒரு டைட்டில், ரொம்ப பெரிய டைட்டில். அதுவும் ஃபஸ்ட்டு ஷோவில் நான்லாம் இமேஜின் கூட பண்ணல. இது வரைக்கும் திருப்பி ஒரு பெஸ்ட் இன் ஷோ என்னால் எடுக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு காம்படிட்டிங் டைட்டில் அது. ஸோ பெஸ்ட் இன் ஷோ, பெஸ்ட் பிரெட் இன் இந்தியா, அந்த 2 டைட்டில் நம்ம ஈஸியாக எடுத்தோம். பெஸ்ட் ஆஃப் த ப்ரீட், அந்த 3 டைட்டில் கிடச்சிதாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் இந்த டாக் கேமில். ஸோ அப்போ வந்து இந்த கிரேஸ் போல் அதுலேருந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா எங்கே ஷோஸ் இருக்கோ அங்கே நம்ம இருப்போம். இப்போ நம்ம எக்ஸிபிட் பண்ணுற டாக்ஸில் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணி நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோம். வின்னிங்ஸ்க்காக நாங்கள் எக்ஸிபிட் பண்ணல, அது ஒரு பேஷனாக வச்சுருக்கோம். அதை ஒரு எங்களோட ஒரு ஹாபி அப்படின்னு அதுதான். ஒரு அவுட்டிங்னா நாங்கள் ஃபேமிலியாக இப்போ எங்களோட டீம் பார்ப்பீங்க, ஒரு பெரிய டீம் நாங்கள் போனோம்னா ஒரு 15-20 பேர் போவோம். அப்போது அந்த வீக்கெண்டை வந்து நாங்கள் ஷோ கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஹாப்பியாக அங்கே அந்த டாக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கள் டாக்ஸை வெளியே கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஷோ ஜேர்னி. அதுமாரி புதுசாக கிரேடன் வாங்கணுங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கிரேடனுக்கு ஒரு 5x5 சைஸாவது ஒரு கேஜ் வேணும், இல்லை ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ், அது ஓடி ஆடி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். அதோட ஃப்ளோர் கண்டிப்பாக ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற ப்ரீடர்கிட்ட அதோட ஜெனட்டிக்ஸ் கேட்டு வாங்கிக்கிங்க. ப்ரீடர்ஸ் உங்களுக்கு அவங்க கூட எப்பயுமே கனெக்டில் இருங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அதோட விடாதீங்க. அந்த ப்ரீடருக்கு தான் அதோட ஜெனட்டிக்ஸ் தெரியும். ஜெனட்டிக்லி என்ன கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ஒரு டாக்கு வந்து காலில் ஒரு மாதிரி வீக்காது, ஹைண்டு வீக்காது, இதை வந்து ப்ரீடர்கிட்ட கேட்டிங்கன்னா அது ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீடர்ஸ் கூட எப்பயுமே காண்டாக்ட் வச்சுக்கோங்க. ரெகுலர் வாக் எடுங்க.
மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு அதை விடுங்க. ஃப்ரீயாக அவுத்துட்டு நாய் கேலப் ஆகணும். நல்லா கேலப் ஆகி குதிச்சு ஓடணும் யங் ஏஜில். ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்கணும். நீங்கள் என்ன ஃபுட் நிறைய கிபிள்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு லார்ஜ் ப்ரீட் டாக், ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு டாகு. பர்டிகுலர் ஒரு 3 to 13 மந்த்ஸுக்குள்ளே ரேப்பிட் க்ரோத் இருக்க டாக். அப்போ அதுக்கு நல்ல கால்சியம் வேணும், நல்ல நியூட்ரிஷன் வேணும், நல்ல ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு வேணும். இப்போ இதை கரெக்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் கிரேடுன்னு உண்டான ஒரு எத்திக்ஸ்.